நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய காணொலியில் உடனுக்குடன் கண்டு நீங்கள் பயன்பெற முடியும். இன்றைய தலைப்பு என்னவென்றால், போர்டுக்கு வந்துடுவாங்க. அதாவது விதி ரேகையின் கிளை குரு சூரிய மேட்டுக்கு சென்றால் என்ன பலன்? அதான் தலைப்பு. விதி ரேகையின் கிளை குரு சூரியனுக்கு சென்றால் பலன் என்ன? ஒரு நபர் கேட்டிருக்காரு கேள்வி. அதாவது விதி ரேகையின் கிளை ஒன்று குருமேட்டுக்கு போகுது, ஒன்று சூரிய மேட்டுக்கு சூரிய ரேகையை வெட்டி போகுது. அதனுடைய பலன் என்னன்னு கேட்டிருக்காரு. நம்ம போர்டுக்கு வந்துடுவாங்க. அந்த பலனை விரிவாக நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அது கைரேகை, சரிங்களா? இந்த கைரேகையில் இது விதி ரேகை. இந்த சனி மேட்டுக்கு போகக்கூடியதான் விதி ரேகை. அது கீழேருந்து விதி ரேகை வருதுன்னு வச்சுப்போம். இப்போ ஒன்று குருமேட்டுக்கு போகுது, ஒன்று சனி மேட்டுக்கு போகுது. சனி ரேகை வெட்டுதுன்றாரு. அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்க. ஒன்று சுக்கிர வளையமாகவும் இருக்கலாம், அது ரேகை மாதிரி இருக்கும். அதாவது குருமேட்டிலேருந்து சூரிய மேட்டை தாண்டி இப்படி போகும். இந்த மாதிரி போச்சுன்னா அது சுக்கிர வளையமாகவும் இருக்கலாம். அதாவது கிளை கழிச்சு ரேகை குருமேட்டுக்கு ஒன்று சூரிய மேட்டுக்கு ஒன்று போகலாம். அந்த ரெண்டுக்கும் பலன் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவர் தெளிவாக சொல்லலை, அது சுக்கிர வளையமா இல்லை ரேகையா அப்படின்னு நம்ம தெரியலை. அதனால் ரெண்டுக்குமே நான் பலன் சொல்லிடுறேன், சரிங்களா? ரெண்டுமே இருந்தாலும் அது என்ன பலன் சொல்லும். இப்போ சுக்கிர வளையமாக எடுத்துப்போம். இப்போ குருமேட்லேருந்து சூரிய மேட்டு வரைக்கும் அப்படி விதி ரேகையை வெட்டி அப்படியே சூரிய ரேகையை வெட்டி இப்படி போகுது. இப்படி ஒரு வளையம் மாதிரி இருந்தால் அது குரு வளையம்னு பேர். உங்களுக்கு எல்லாருமே நம்ம காணொலியை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதாவது சுக்கிர வளையம், அதுக்கு குரு வளையம் இல்லை, சுக்கிர வளையம். அதுக்கு பேரு சுக்கிர வளையம்னு பேரு. சுக்கிர வளையமா இருந்ததுன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை நிறையா இருக்கும். யார் கையில் இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படம் ஒன்று தான். கொஞ்சம் டிஃபரன்ஸ் படம்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு கையும் பார்க்கணும், அவங்களுடைய வயசு என்னன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் நம்ம பார்க்கவே ஆரம்பிக்கணும். முதல்ல ஆயுள் ரேகையை பார்க்கணும், அப்புறம் புத்தி ரேகையை பார்க்கணும், அப்புறம் இறுதி ரேகை, அப்புறம் விதி ரேகை, சூரிய ரேகை இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பலன் பார்க்கவே ஆரம்பிக்கணும். பலன் பார்க்க ஆரம்பிக்க போது மேடுகள் எத்தனை மேடு உயர்வாக இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இன்னைக்கு விதி ரேகையில் கிளை மாதிரி ஒன்று குருமேட்டுக்கு போகுது, ஒன்று சூரிய மேட்டுக்கு போகுது. இதுக்கு என்ன பலன் ஐயான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம். ஒன்று சுக்கிர வளையமாக இருக்கலாம். சுக்கிர வளையமாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னா ஆசை அதிகமாக இருக்கும். அந்த சுக்கிர வளையம் வெட்டு துண்டு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா புதிதாக கண்டுபிடிக்கக்கூடியவராக இருப்பார். புதுசாக கண்டுபிடிக்கவர், அவர் நல்ல திறமை இருக்கும், அறிவு இருக்கும். ஆனாலும் சுக்கிரமேடு அதிகமாக இருந்தால் அவருக்கு ஆசை எல்லாத்துலேயும் ஏட்டு ஆசை நிறைய இருக்கும் சார். நல்ல சின்ன வயசுலேருந்தே ஆசை உடையவராக இருப்பார், அன்புடையவராக இருப்பார், பாசம் உடையவராக இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த ரேகை இப்போ சுக்கிர வளையமாக எடுத்துக்க வேணாம் சார். இப்போ இதுலேருந்து ஒரு கிளை கழிச்சு குருமேட்டுக்கு போகுது, இப்படியே ஒரு கிளை கழிச்சு இப்படியே சூரிய மேட்டை தாண்டி சூரிய ரேகையை வெட்டுதுன்றார். நல்லா புரிஞ்சுங்க. இதை இதுலேருந்து ஆரம்பிக்குது, இந்த விதி ரேகையிலேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு கிளை இப்படி போகுது, இப்படி ஒரு கிளை இப்படி போகுது. இல்லை இப்படி கீழேருந்து ஒரு ரேகை போகுது, இப்படி குருமேட்டுக்கு கீழேருந்து ஒன்று போகுது, கொஞ்சம் மேலேருந்து ஒன்று சூரிய மேட்டுக்கு போகுது. இப்படி கூட வச்சுக்கலாம்னு வச்சுங்க. இப்போ குருமேட்டுக்கு இந்த ரேகை போயிடுச்சுன்னா, தங்குதடையின்றி விதி ரேகையிலேருந்து ஒரு குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னா எந்த வயசில் ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். அது கையை பார்த்தாலும் சொல்லணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு காணொலியில் ஒரு கேட்டிருக்காரு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் கையை ஃபுல்லாக பார்த்துட்டு செக் பண்ணி சொல்லணுன்ட்டேன். இருந்தாலும் ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம். ஒன்று சுக்கிர வளையமாக இருக்கும், இன்னொன்று ரேகையினுடைய ஒரு கிளையாக இருக்கும். அப்போ கிளையாக இருந்தால் என்ன பலன்? இப்போ எந்த வயசில் ஆரம்பிக்குதோ அந்த வயசுலேருந்து கிட்டத்தட்ட 50 வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது அரசியல் பதவியாக கூட இருக்கலாம். மக்கள் செல்வாக்கு மூலமாக பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் கிடைச்சி ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. அந்த வயசை கணக்கு, அந்த வயசுல ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சூரிய ரேகை ஒன்று போய் சூரிய ரேகையை வெட்டி போகுதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி சூரிய ரேகை வெட்டி போகும்போது அது அந்த கேப்பில் போய் விழுந்துடும். சூரிய ரேகையை வெட்டி இப்படி போயிடுச்சுன்னா அது கேப்பில் போய் விழுந்துடும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு நல்ல விஷயம்தான். புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் எந்த வயசில் விதி ரேகையிலேருந்து சூரிய ரேகை போதோ தன்னம்பிக்கை நிறைந்தவராக இருப்பார். வாழ்வில் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வருவார். இருந்தாலும் அது கடலில் போய் கலக்கும் பொழுது செலவு நிறைய வரும்.
சம்பாதிப்பாங்க, பணம்லாம் நிறைய வரும், புகழ் இருக்கும். ஆனாலும் செலவு நிறைய வரும். செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம கை ரேகை, ஒரு ரேகையை பார்த்தோன்னா ஒரு கேள்வி கேட்ட உடனே அப்படியே பதில் சொல்லிட முடியாது. நம்ம ஜாதகம் மாதிரியே தான் கைக்கும். அதில் நிறைய ப்ராசஸ் இருக்கு. முதல்ல மேடு எப்படி இருக்கு, ஆயுள் ரேகை பங்கம் இல்லாமல் இருக்குதா, புத்தி ரேகை எப்படி இருக்கு, இறுதி ரேகை எப்படி இருக்கு, விதி ரேகை எப்படி இருக்கு, எங்கிருந்து ஆரம்பிக்குது, சுக்கரமேட்ல இருந்து ஆரம்பிக்குதா, சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குதா, இல்லை நடுக்கையில இருந்து ஆரம்பிக்குதா, அதையும் பார்க்கணும். அதே மாதிரி சூரிய ரேகை எப்படி இருக்கு, விதி ரேகையில வெட்டு துண்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் பலனை சொல்லணும். இப்போ வந்து இதே மாதிரி எழுதுதுன்னா, இதே மாதிரி கை ரேகை இருந்ததுன்னா அவருக்கு சிறப்பான பலன். குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது, சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. ஆனால் கடலில் போய் கலந்து சூரிய ரேகை அப்படிங்கும்போது செலவு நிறைய பண்ணுவார், புகழ் நிறைய இருக்கும், மக்களுக்காண்டி தொண்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவராக இருப்பார். 50 வயசுக்கு மேலே ஒரு தலைமை பண்பு, ஒரு தலைமை பொறுப்பு மூலமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக, பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு அனைத்தும் நிரம்பிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம். இல்லை அரசாங்க தலைவராக, அரசாங்க பதவி இருக்கு இல்லையா, பெரிய பதவி, அதில் வந்து மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு பெரிய பதவி கிடைக்கலாம். இப்படி தான் நம்ம கையை கண்டுபிடிக்கணும். ஒரு ரேகையை பார்க்கும் பொழுது அந்த ரேகையினுடைய ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, முடிவு எப்படி ஆரம்பிக்கிறது, கிளை ரேகை எங்கு முடிகிறது, இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும். உங்கள் கையில் இந்த மாதிரி ரேகை 2 விதமாக, ஒன்று வளையமாக இருந்ததுன்னா அது சுக்கர வளையம்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரேகை கிளச்சி போச்சுன்னா ஒரு பலன் எடுக்கணும். இந்த மாதிரி தான் பலன் எடுக்கணும். நேயர்களே, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.